ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்சா. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுலேருந்து 350 கிராம் மைதா எடுத்துக்கலாம். மைதா எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் சுகர், ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாவு அளந்து வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாத ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு அது கூட நம்ம அந்த ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதை நம்ம எடுத்து மறுபடியும் அதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து இது நல்லா உப்பி இப்படி இருக்குங்க. அதை மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் அதை நம்ம அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம பீஸாவோட பிளேட் எடுத்து நம்ம அதை நல்லா சாஃப்டாக நல்லா திரட்டிக்கலாம். நான் இது ஃபஸ்ட் டைம்ங்க, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியலை, பட் இருந்தாலும் ஓகே. ஒரு ஃபோர்க் எடுத்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா குத்தி விட்டு அதுக்கு மேலே நம்ம ஆக்சுவலாக இது வந்து டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க. என்கிட்ட சீசன் சட்னி இருந்தனால ஸோ நான் அதை வச்சு மேலே ஃப்ளேவருக்காக நான் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். சீஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக குடமிளகா, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே போட்டு லைட்டாக மேலே மேக்னேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு லேயராக சீஸும் சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் சீஸ் ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருந்தோம். அப்புறம் அதையும் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கிட்டோங்க. அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு இடையில் மைக்ரோ ஓவன்லேயும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் மைக்ரோ ஓவனில் வச்சோம். அது 180 டிகிரியில் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உள்ளே விட்டு வேக வச்சாச்சு. இப்போ அது ஃப்ளேவர் வந்து அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல் நமக்கு வரும்போது நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். மேபி நம்மளோட வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். ஒரு வழியாக சாப்பிட்டோம். வீட்டில் எல்லாருமே நல்லா தாங்க இருந்துச்சு. தேங்க்யூ.